படிச்சவனை பார்த்து அழுகுற காலம் முடிஞ்சு போச்சு. திருப்பி எக்ஸ்ட்ரா தான் வாழ முடியும். வாடா. வணக்கம் மக்களே, யூஆர் வாட்சிங் இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல் வித் மீ திவ்யா. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரைவசி அப்படின்ற வேர்ட் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் மாறி இருக்கு. நம்ம ஜென்ரலா வந்து போனை பக்கத்துல வச்சுட்டு ஏதாவது ஒரு கண்டெக்ட பத்தி பேசுறோம், ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி பேசுறோம் அப்படின்னா போன் எடுத்து பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா அது ரிலேட்டடான ஃபீட்ஸ், அது ரிலேட்டடான ஆட்ஸே வந்து வந்திருக்கும். நிறைய தடவை இப்பதானே இதை பத்தி பேசணும், இது ரிலேட்டடாவே வந்து ஆட்ஸ் எல்லாம் எப்படிடா வருது அப்படின்னு நம்ம எல்லாருமே ஷாக் ஆயிருப்போம். இப்படி இருக்க நிலைமையில தான் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா கவர்மெண்ட் வந்து திருத்தப்பட்ட தகவல் தொழில்நுட்ப சட்டத்தை படி சோஷியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம், அதாவது செய்திகள் வந்து ஷேர் ஆகுது அப்படின்னா அதுலயும் முக்கியமா கலவரத்துல தூண்டுற மாதிரி பொய்யான தகவல்களை வந்து பரப்புறாங்க அப்படின்னா அந்த தகவலை யாரு முதல்ல வந்து ஷேர் பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சட்டம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி திருத்திருக்காங்க. இது ரிலேட்டடா நடந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் கோர்ட்ல வந்து ஆஜராகி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்களோட வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி அப்ளிகேஷனை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அதுல எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் பிரைவசி பாலிசிஸ் எல்லாம் இருக்கனாலதான் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க அதையே வந்து பாத்தீங்கன்னா தகர்த்தணும் அப்படின்னு சொல்லலாம். இந்தியால வந்து பாத்தீங்கன்னா எங்களோட சர்வீசஸை வந்து நாங்க நிறுத்திடுவோம் அப்படின்ற மாதிரி வாட்ஸ்அப் சொல்லியிருக்காங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து வேற எந்த நாட்டிலுமே இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு வாட்ஸ்அப் வந்து பாத்தீங்கன்னா பிரேசில்ல கூட இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் கிடையாது, இவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா சோஷியல் மீடியா சர்வீசஸ் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களை வந்து கன்சல்ட் பண்ணாமே இந்த மாதிரி ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பதில் சொல்லியிருந்தாங்க. கோர்ட் உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ ஆகஸ்ட் 14th வந்து பாத்தீங்கன்னா தள்ளி வச்சிருக்காங்க. இதனால வந்து இப்பயே வந்து பிரைவசி அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்க நிலையில இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் பிரைவசி பாலிசியுமே வந்து தகர்த்திட்டாங்க அப்படின்னா நம்ம லைஃப்ல பிரைவசி அப்படின்றதே இல்லாம போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தை தான் இது உண்டாக்கி இருக்கு அப்படின்றதுதான் பல பேரோட கருத்தா இருக்கு. இந்த மாதிரி விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு மறக்காம இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.